மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒற்றை தலைமை பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். இப்போ அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கிறதுக்கு அப்புறம் அவருடைய குறிக்கோள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக மாற்றம் செய்யப்படுவார், அதை நாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அடுத்தடுத்த வழக்குகளை தொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு புறத்திலே நீதிமன்றங்களின் மூலமாக வழக்குகள் தொடுக்கிறார், இன்னொரு புறத்திலே தேர்தல் ஆணையத்தை நாடி பார்க்கிறார். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா நமது எடப்பாடி பழனிசாமிகளுக்கு ஆதரவாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே ஒரு 3-4 வழக்குகள் மீதம் நிலுவையில் போயிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமாக அதிமுகவுடைய சின்னத்தையோ கொடியோ அல்லது அதிமுக லெட்டர் பேடையோ பயன்படுத்துவதற்கு தடை என்பது நீதிமன்றத்தின் மூலமாகவே விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிமுகவுடைய சின்னத்தை முடக்க நினைத்தவர் ஓபிஎஸ். அதன் காரணமாக தான் அந்த சின்னத்தை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை நீதிமன்றமே முடக்கிட்டாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே தற்போது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பின்புலத்திலே எந்த விதமான ஆதரவுகளும் கிடையாது. டிடிவி தினகரன் பக்கம் நாடாளுமன்றத்திலே கூட்டணியில் இருந்தார். இப்ப டிடிவி தினகரன் பக்கமும் போவது கிடையாது. அதே போல சசிகலா அம்மையார் எப்படியாவது நம்மை சேர்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருந்தார் ஒரு காலத்திலே. ஆனால் இனிமேல் அது நடக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கள் கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி வார்த்தை தான் சொல்றாங்க தவிர மற்றபடி சசிகலா அம்மையார் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஐ ஒரு நாளும் ஒரு நிமிடங்கள் கூட சந்தித்து பேசவில்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இப்படிப்பட்ட சூழலில் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் அதிமுகவிற்கு தூதுவிட ஆரம்பித்தார். அதாவது எனக்கு அதிமுகவில் எந்த விதமான பதவிகளும் பொறுப்புகளும் எதுவுமே வேண்டாம், அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் மட்டும் போதும், அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிடம் தூதுவிடக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறாராம் நமது அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் அதற்கு அந்த முன்னாள் மாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.